நடந்த விபத்தில் நான் தாக்கப்பட்டது மட்டும்தான் நினைவுள்ளது. காயமடைந்த காளை வலி தாங்காமல் எல்லோரையும் கண்டு மிரண்டு பயத்தில் தாக்கியது. உங்கள் யாரிடமாவது அதை கொன்றுவிடுங்கள் என்று சொன்னேனா? ஆனால் இப்பொழுது நான் பிறப்பித்த என் கட்டளையை திரும்ப பெற்றுக் கொள்கிறேன். தகுந்த நேரத்திற்கு வந்து இவன்தான் என்னை காப்பாற்றினான். மாருதி, என் அருகில் வா. இங்கு அமர்ந்து கொள். வா. மாருதியின் இந்த செயலால் நம்முடைய கிட்கிந்தையில் அசம்பாவிதமும் அநீதியும் நடக்காமல் தடுக்கப்பட்டது. நடந்தவை அனைத்தும் நன்மையாக நடந்துவிட்ட காரணத்தால் இனி இந்த கிட்கிந்தையில் இது பற்றி யாரும் பேசக்கூடாது. மிக்க நன்றி மன்னா. தந்தையே, உங்கள் மகன் செய்த தவறை மன்னித்து விடுங்கள் தந்தையே. மீது இருந்த கோபம் இப்பொழுது போய்விட்டதா? எனக்கு எந்த கோபமும் இல்லை. உங்களை தானே எல்லோரும் நான் மகனின் மகன் என்பார்கள். இந்த சம்பவத்திற்கு பிறகு உன் மகனை நீ வெளியில் அனுப்பவே மாட்டாய் அல்லவா? அப்படித்தானே? வேறு எவராது செய்திருந்தால் அவ்வாறு செய்தவனை அந்த இடத்திலேயே முடித்திருப்பான். இந்த வாளி அவர்தான் தந்தையாயிற்றே. என்ன சொல்ல வேண்டும் மகளே? என் தவறை நான் உணர்ந்து விட்டேன். பிள்ளை பாசத்தால் நான் இன்று வரை அவனை என் அருகிலேயே வைத்திருந்தேன். இப்போது அவனை வழிநடத்தக்கூடியது அவன் செயல்கள் தாங்கள். கிட்கிந்தையின் கல்வி சாலையில் அவனுக்கு கல்வியை கற்றுக் கொடுங்கள். குருவாக இருக்கும் மத்தங்க முனிவர் அவனை நல்வழியில் கொண்டு செல்வார். தேவர்கள் ஒருவருக்கு வரம் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அது அவர்கள் ஆசையோடு சேர்த்து பொறுப்பையும் அதிகரிக்கும். நீ எதை செய்வதானாலும் உன் குறிக்கோளை தேர்ந்தெடு. தாங்கள் கூறியபடி நான் எப்பொழுது என்னுடைய குறிக்கோளை அடைகின்றேனோ, ஒருவரிடம் கூட என் திறமையை பற்றி இவ்வளவு 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 கூட நான் சொல்லவே மாட்டேன் அம்மா. ஏனம்மா? கல்விச்சாலையில் ஆசிரியரோடு சேர்த்து நிறைய நண்பர்கள் இருப்பார்கள். அது எனக்கு ஆனந்தத்தை தரும். எங்களால் எதுவும் செய்ய முடியாதா என்ன? இப்பொழுது வீராப்பை காட்ட வேண்டியது தானே? எனக்கு எல்லாம் தெரியும். காயப்பட்ட என்னை பார்த்து நீ பதட்டமடைந்தாய். அதனால்தான் தவறும் செய்யாததற்கு மரண தண்டனையை கொடுத்தாய். அன்று உன்னிடத்தில் வேறு எவராக இருந்தாலும் எதைத்தான் செய்திருப்பார்கள். நான் எதை செய்தாலும் அதில் உன்னுடைய நன்மை அடங்கியிருக்கும். இப்பொழுது வரையில் எனக்கு ஒன்று புரியவில்லை. ஏன் கேசரியின் மீது இவ்வளவு வெறுப்பை வளர்த்திருக்கிறாய்? அனைவரையும் நட்பு பாராட்டி அருகில் வைத்துக் கொள்வதுதான் நன்மை அளிக்கும். கேசரி அல்ல, என்னுடைய ஜென்ம எதிரி ஆனமன். கல்விச்சாலை செல்ல போகிறேன். நான் கல்விச்சாலை செல்ல போகிறேன். நண்பா, ஒரு நல்ல செய்தி. இப்பொழுது சொல். நம் வீரர்கள் மூலம் செய்தி வந்துள்ளது. அனுமன் கல்வி சாலை செல்லவிருக்கிறான். எனக்கு கிடைத்துள்ள வாய்ப்பு. வாழ்க வளமோடு. கற்ற பின் நிற்காதற்கேற்ப